அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் டீச்சர்ஸ் கேர். நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்துட்டு வந்தோம். லாஸ்ட்டாக இப்போ பார்க்க வேண்டியது கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பார்த்துருவோம். கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் வந்து வினாத்தாள் அப்ஜெக்ஷனில் 10 வினாக்கள் கொடுத்துருக்கோம். இந்த 10 வினாக்கள் எந்த மாதிரி மாற்றத்துக்கு இருக்குது அப்படின்றத டிஆர்பி ரிசல்ட்டும் போது பார்த்துக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி இப்போ உங்கள் கவர்மெண்ட்டில் கொடுக்கப்பட்ட கீ படி என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு முறை பார்த்து வச்சுக்கலாம். ஸோ மீதி ஃபைனல் கீழே ஃபைனல் ரிசல்ட் வரும்போது ஏதாவது மாறினா கூட ஹையஸ்ட் மார்க் இருக்கவங்க பெரிய சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஸோ கீழே பார்டரில் இருக்கும்போது தான் சேஞ்ச் ஆக போகுது. இருந்தாலும் நம்ம ஒரு அசம்ஷனில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் படித்து எல்லா சப்ஜெக்ட் மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய இந்த ரிட்டன் எக்ஸாம் மார்க் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. அடுத்தது வெயிட்டேஜ் மார்க் ஒன்று இருக்குது. மூன்றாவது டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஸோ மூணும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் லிஸ்ட் வரும். இந்த ஃபைனல் லிஸ்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா ரிட்டன் மார்க்கில் உங்கள் 100க்கு மேலே அப்படின்னு பார்த்து எவ்வளோ பேர் இருக்காங்க சார்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் இருக்கலாம். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 100, 99, 100க்குள்ளே 100க்கு மேலே சார் 110 போட்டிருக்கேன் சார் கூட யாராவது இருக்கலாம் மேபி. ஏன்னா எல்லா ஆசிரியர் பக்கமே ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்காங்க. 100க்கு மேலேனா ஒரு அதிகபட்சமாக கெஸ் பண்ணுறோம். குறைஞ்சபட்சம் 10 பேர் இருக்கலாம், அதிகபட்சம் 15 பேர் இருக்கலாம். இல்லைன்னா 100லேருந்து கீழே தான் குறையும். ஸோ 100லேருந்து கீழே இருக்கிற 99, 98லேருந்து தான் நிறைய பேர் வருவாங்க. 3 பேர், 4 பேர், 5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஸோ நம்ம நிறுவனத்துலேயே கிட்டத்தட்ட 21 பேருக்கு மேலே 90 to 100க்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் எப்படி இருந்தாலும் அந்த வெயிட்டேஜ் மார்க் வந்து ஆட் ஆகிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் இதில் தான். 2012 5.5, 2013 5 மார்க்கு, 2014 4.5, 2017க்கு 3 மார்க்கு, 2019 2 மார்க்கு, 2022 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் இது ரொம்ப தீர்மானிக்கக்கூடிய மதிப்பெண்ணாக இருக்கிறதுனால இதையும் நம்ம ஆட் பண்ணி தான் டிஆர்பியில் மெரிட்டில் இருக்கிற ஃபைனல் லிஸ்ட்டு வெளியிடப்படும். அது பிரகாரம் தான் நமக்கு நம்மளுடைய பணி வாய்ப்பை பற்றி நம்ம முழுசாக பார்த்துக்க முடியும். இதில் வந்து உங்களுக்கு கொடுத்த மாதிரி தமிழில் கட்டாயம் நம்ம 20 மார்க் எடுத்துருக்கணும். ஸோ உங்களுக்கு 50 மார்க்கில் 20 மார்க் எடுத்துடணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு கட்டாயம் வந்து 20 மார்க் எடுத்திருந்தால்தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமே வந்து அடுத்த மெயின் எக்ஸாம் வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அதனால் 20 மார்க்கு மேலே எடுத்திருந்தால் தான். சில ஆசிரியர் பெருமக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க 18, 17 எடுத்திருக்காங்க. ஆனால் சப்ஜெக்டில் 100, 110 கூட எடுத்துருக்கலாம், இல்லை 90 கூட எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்காது. கட்டாயம் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு 20 மார்க் மேலே எடுத்துருக்கணும். அதே மாதிரி ரொம்ப கம்மி மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கீழே இருந்தால் எஸ்சி, எஸ்டி, எம்பிசிக்கும் கிடைக்காது. ஏன்னா அது ஒரு கட்டாப்பாக கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். ஸோ ஓசி பிரிவுன்னு அப்படின்னா கட்டாயம் ஒரு 60 மார்க் எடுத்துருக்கணும். அவங்க 57, 55னா கூட அவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து ரிசர்வேஷனில் விமன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு 30% கொடுத்துருக்காங்க. 30 என்ன பண்ணுறாங்கன்னா ஜிடி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு தனித்தனி ஒவ்வொன்றுத்துக்கும் எம்பிசி பிரிக்கிறாங்க. அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் விமன்ஸை பிரிக்கிறாங்க. அதனால் மெஜாரிட்டியாக வந்து விமன்ஸ் டீச்சர் வந்து பணி வாய்ப்பு பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ஜிடிலையும் போகலாம், கம்யூனிட்டி பேஸில் இருக்கிற அந்த விமன்ஸ் கோட்டாவிலையும் போகலாம். இது ஒரு பெஸ்ட் ஆஃபர் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். ஸோ அது வந்து 20% கொடுத்துருக்காங்க. இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் 1லேருந்து +2 வரைக்கும் கம்பல்சரி அவங்க என்ன பண்ணணும், தமிழில் படிச்சிருக்கணும். ஸோ பிஎஸ்சி கட்டாயம் தமிழில் பிஎஸ்சி 3 வருடமும் கண்டிப்பாக அவங்க தமிழில் படிச்சிருக்கணும். பிஎட்டும் தமிழில் படிச்சிருந்தாங்கன்னா இவங்க தமிழ் எலிஜிபிள் இருப்பாங்க. தமிழ் எலிஜிபிள்னால் குறைஞ்சபட்சம் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 75 மதிப்பெண் எடுத்தாலே ஈஸியாக வந்து உள்ளே போயிடலாம். இது வந்து 100% சான்சஸ் இருக்குது. பட் தமிழ் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டு, மேத்தமெட்டிக்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லாமே இங்கே இதில் தான் படிப்பாங்க. ஒருவேளை நான் சார் எந்த போஸ்டிங் ஒதுக்கப்பட்ட போஸ்டிங்க்கு தமிழ் வழியே இதில் கிடையாது சார் அப்படின்னா எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி பேஸில் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ் மூலிமா கன்வெர்ட் ஆகிடும். இல்லை ஆனால் தமிழ் மொழியில் படிச்சிருந்தாங்கன்னா லக்காக ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து ஏற்கனவே கவர்மெண்ட்டில் டெட் பேப்பர் 1 எழுதி பாஸ் பண்ணி இருக்கிற, அதாவது வேதியியல் ஆசிரியர்கள், அதாவது பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு ஆனால் டெட் பேப்பர் 1லையும் பாஸ் பண்ணி இப்போதைக்கு தற்சமயம் கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. அந்த அவங்களுக்கு வந்து என்னென்னா 10% அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ 300 சீட்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக 30 சீட் வந்துடும். ஸோ அந்த டீச்சர்ஸுக்கு மேலே, அதாவது ஜிடியிலேருந்து அவங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்லேருந்து எல்லாமே இந்த 30 சீட்டு தனியாக அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டில். இந்த கோட்டா மூலிமா அவங்க செலக்ட் ஆகி பிடி அசிஸ்டண்ட் ஆகிடலாம்.
அடுத்தது பிஹெச், அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கோட்டாவில் வந்து 4% இடஒதுக்கீடு இருக்குது. 4% இடஒதுக்கீடு பிரகாரம் பார்த்திங்கன்னா 12 சீட் அவங்களுக்கே டீச்சர். இந்த 12 சீட்டு வந்து நம்மளுடைய ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த சீட் வந்து எலிஜிபிள் ஆகுது. அவங்களுக்கும் ஜிடிலேருந்து எல்லாமே சீட்டை பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா மொத்தம் 300 ப்ளஸ் 11 311 சீட்டு உங்களுக்கு இருக்குது. இதில் 11 சீட்டு வந்து ஐஇடிஎஸ்எஸ் அப்படின்ற பிரிவில் காது கேளாதோர், வாய் பேச முடியாதோர் அல்லது மன வளர்ச்சி கொஞ்சம் கொன்றிய ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு ஸ்பெஷல் பிஎட், இந்த ஸ்பெஷல் பிஎட் வந்து படிச்சிருக்கணும். அந்த ஸ்பெஷலுக்கு பிஎட் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த 11 சீட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது காமனாக பிஎஸ்சி படிச்சுட்டு பிஎட் பண்ண ஆசிரியர் பெருமக்களுக்கு அது வந்து பொருந்தாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக இருந்தாலும் 314 300 வச்சுக்கோம். அப்போ 300ல் உங்களுக்கு தனியாக சீட்டாக பிரித்து பார்த்தோன்னா ஜிடியில் 77, பிசியில் 69, மேல் ஃபீமேல் ரெண்டுத்துக்கும் போட்டிருக்கேன் நான். இதில் பிசிஎம்மில் 9 சீட்டு, எம்பிசியில் 12 சீட்டு, ஸோ எஸ்சியில் 40 சீட்டு, எஸ்சிஎஸ்டியில் 9 சீட்டு, பிஹெச்சில் 12 சீட்டு இதில் இருக்குது. தமிழ் வழியில் சார் அப்படின்னா 50 சீட். ஸோ தமிழ் வழியில் அவங்களுக்கு 50 சீட்டு போயிடுது. அதில் தமிழ் வழி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா அந்த கம்யூனிட்டி பேஸில் ஆங்கில வழியாக கொடுத்துருவாங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு 31 சீட்டு இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 சீட் இருக்குது. இவருக்கெல்லாம் ஒரு 75 மதிப்பெண் பெற்ற மார்க் இருந்தால் கூட பணி வாய்ப்புகள் கிடைப்பதுக்கு பிரகாசமாக இருக்குது. ஒருவேளை 75 இல்லை சார், உங்களுக்கு வந்து 45 வரைக்கும் எல்லோரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த டிவிஷனில் மட்டும். இது வந்து நம்ம கட்டாப்பில் ரொம்ப முக்கியமானதாக எடுத்துக்க வேண்டியதே இருக்காது. இதுலேயே நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா 50, 60, 63 சீட்டு போயிடுது இதில் கிட்டத்தட்ட. அப்போது நமக்கு வந்து 227 சீட்டு தான் நிற்கிது. ஸோ 227 சீட்டில் 100 சீட்டு மேலுக்கு கேட்டகரிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி 127 சீட்டு ஃபீமேல் மட்டும்தான் போக முடியும் வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம பொது பிரிவு ஜிடி, ஸோ இந்த ஜிடி பிரிவில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் வேலை கிடைக்கும் சார்னா உங்களுக்கு 94 மார்க்லேருந்து ஹையஸ்ட்டாக 105 மார்க் வரைக்கும் போடலாம். ஒருவேளை சார் 100க்கு மேலேயே நான் சொன்னேன் 15 பேராவது கட்டாயம் இருப்பாங்கன்னு நான் சொன்னேன், 20 பேர் கூட இருக்கலாம். எப்படி கணக்கு எடுத்தாலும் உங்களுக்கு கீழே 99லேருந்து கிட்டத்தட்ட 99லேருந்து மற்ற எல்லா விதமாக ஜிடிலாம் ஃபுல்லாகிடும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாகிடும். இதுலேயே இவங்களும் வந்துடுவாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் கூட இந்த இதில் வந்துடுவாங்க. இதில் ஜிடியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் இதிலே வந்துடுவாங்க, தமிழ் வழி இதிலே வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கெடுக்கும்போது என்னுடைய அசம்ஷன் 94லேருந்து 105ல் உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் மார்க் ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணும்போது நிறைய மார்க் ஆட நமக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைனா இந்த ஒரு பேஸ் மார்க் வச்சுக்கோங்க. 94லேருந்து 105 வரைக்கும், அதிகபட்சம் 105க்கு மேலே எவ்வளோனா இருக்கலாம். ஸோ இந்த சீட்டு ஜிடி பீரியட் இருக்க எல்லா சீட்டுமே ஃபுல்லாகிடும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம்மு, அடுத்ததாக வந்து எம்பிசி, அடுத்தது எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி பிரிவில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே 94லேருந்து நீங்கள் கீழே குறைச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82 வரைக்கும் என்னோடய அசம்ஷன். ஸோ 82லேருந்து 92 வரைக்கும் கண்டிப்பாக எல்லா கம்யூனிட்டிலையும் மேலுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கணும். அதாவது 85 மார்க் மேலே இருக்கணும். மற்ற லேடிஸ்னால் 82 மார்க் கூட இருக்கலாம். மேபி அது வந்து நீங்கள் கடைசியாக ஒருவேளை சரியாக எழுதலை, எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது சார், இந்த 10 மார்க் வேரியபிள் ஏதாவது மாறினா ஒரு மார்க் 2 மார்க் குறையும். இப்போ 82லேருந்து 94 மார்க் வரைக்கும் இந்த பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சின்னு, எஸ்சி, எஸ்டின்னு தனித்தனி பிரிக்கலாம். இதில் அந்த மார்க்கும் இன்னும் எடுக்கல சார்னா கீழே இன்னும் குறையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழ் வழி மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 75 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா டீச்சர்ஸ்? இருந்தாலும் இது ஒரு கணிப்பு தான். நம்முடைய மதிப்பெண் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ற ஆர்வத்துக்காக பார்த்தது. இது மட்டும் இல்லாமல் வெயிட்டேஜ் மார்க்கும் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் தான் மிகப்பெரிய தீர்மானிக்க போகிறது. அதனால் மற்ற ஆசிரியர் பெருமக்கள் இப்போ எழுதி இந்த மார்க் எடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். யாருக்காக இருந்தாலும் டிஆர்பியோட ஃபைனல் முடிவில் நமக்கு தெரிஞ்சிட போகுது. ஸோ இந்த மதிப்பெண் அளவுக்கு கிட்டத்தட்ட 80க்கு மேலே மதிப்பெண் பெற்றுள்ள வேதியியல் பிரிவு ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் டிசிஎம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.